நீங்க உங்க லைஃப்ல சில பேர பார்த்திருப்பீங்க. அந்த சில பேர் ஒரு இடத்துக்கு வந்தாலே, அவர சுத்தி எல்லாருமே ஓடி வந்துருவாங்க. அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு பாசிட்டிவ் என்வைரன்மென்ட்ட கிரியேட் பண்ணுவாரு. எல்லாருக்குமே அந்த மனுஷர ரொம்ப புடிச்சிருக்கும். இந்த மாரி சில மனுஷங்கள பார்த்து உங்களுக்கு பொறாம கூட வந்திருக்கும். என்னடா இவரால மட்டும் இப்படி பண்ண முடியுது. நம்மளால ஏன் அந்த மாரி பண்ண முடியல? அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. எப்படி ஒரு மேக்னெட் இரும்பு துண்டுகள ஈர்க்குமோ, அந்த மாரி நீங்க எப்படி உங்கள சுத்தி இருக்கவங்கள உங்க பக்கம் இழுக்கலாங்கிற டெக்னிக் பத்தி தான் இங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சில மனிதர்கள் அப்படி என்ன டிஃபரெண்ட்டா பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் எமோஷனலி இன்டெலிஜென்ட் பீப்பிள். அவங்க இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட்ட சூப்பரா யூஸ் பண்ணி, இந்த மாரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்றாங்க. நீங்களும் எமோஷனல் இன்டெலிஜென்ட்டா ஆயிட்டீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிற மக்களோட சூப்பர் ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணி எல்லாருக்கும் புடிச்ச மனுஷரா ஆக முடியுங்க. சரி, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன முதல்ல? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெரி சிம்பிள்ங்க. 2டே விஷயம். ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓன் எமோஷன்ஸ எந்த அளவுக்கு நம்ம இன்டெலிஜென்ட்டா புரிஞ்சுகிட்டு நம்மள வந்து இயக்குறோம், நம்மள வந்து பிரசன்ட் பண்றோங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னொரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்களோட எமோஷன்ஸ நம்ம எப்படி புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம அவங்க கிட்ட வந்து பிஹேவ் பண்றோம் அப்படிங்கிறது தான் 2டே பார்ட். இது ரொம்ப நான் ஹை லெவல்ல சொல்றேன். இந்த வீடியோல கோல்டன் டெக்னிக்ஸ் டு பிகம் an emotionally intelligent personங்கிற விஷயத்தை நான் ஷேர் பண்ண போறேன். ஸ்டே டியூன்ட். நம்பர் 1, பி செல்ஃப் அவேர் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ். இப்போ எமோஷன்ஸ் எடுத்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்னு பாசிட்டிவ் எமோஷன்ஸ், இன்னொன்னு நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்போ பாசிட்டிவ் எமோஷன்ஸ்னா என்ன? ஹாப்பியா இருக்கிறது, சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறது. நெகட்டிவ் எமோஷன்ஸ்னா என்ன? சேடா இருக்கிறது, பயப்படுறது, கோவப்படுறது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ். இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும் ஒரு ரியாக்ஷன் நம்ம எப்படி பண்ணுவோங்கிறது இங்க ரியாக்ஷன் இருக்குது. அதாவது நம்ம எமோஷன்ஸை எப்பவுமே தடுக்க முடியாதுங்க. அதாவது நீங்க கோவப்படுறதோ, இல்லாட்டி ஜெலஸ் ஆகுறதோ, இல்லாட்டி பயப்படுறதோ, இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரல் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. எமோஷனலி இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து அந்த எமோஷன்ஸை தடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது வந்தே தீரும். ஒரு மனுஷனா இருந்தா கண்டிப்பா அது நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் முதல் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பாசிட்டிவ் எமோஷன்ஸோட முதல்ல நெகட்டிவ் எமோஷன்ஸை பற்றி தான் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து அடிக்கடி கோவப்படுற ஆளாக இருக்கீங்க வச்சுங்களேன். நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? எல்லார்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விழுறீங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஏதாவது கையில் கிடைக்கிறது எடுத்து அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிடுவாங்க, வெளியே வர மாட்டாங்க, யாருக்கூடயும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் நீங்க நோட் பண்ணிட்டு, அடிக்கடி எனக்கு எது நடக்குது, அதனால நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படிங்கிறத நீங்க உட்கார்ந்து அதை ஃபர்ஸ்ட் எழுதுறது தான் முதல் பாயிண்ட். பீயிங் செல்ஃப் அவேர் ஆஃப் யோர் ஓன் எமோஷன்ஸ். நம்பர் 2, செல்ஃப் ரெகுலேட் யோர் எமோஷன்ஸ். இப்போ நீங்க லிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது. அதனால எப்படி நீங்க நெகட்டிவா ரியாக்ட் பண்றீங்கங்கிறது உங்கள்ட்ட கையில இருக்குது. இதே மாதிரி எமோஷனலி இன்டெலிஜென்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு, அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் வரது வந்து நம்மளால தடுக்க முடியாது. அது நம்ம கையிலேயே கிடையாது. நம்மளுக்கு சாய்ஸே கிடையாது. கண்டிப்பா ஹாப்பி ஆனாலும் நம்ம சேட் ஆனாலும் சரி, அது வந்தே தீரும். ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்னன்னா, அதுக்கு அப்புறமா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. ஸோ வி ஹேவ் அ சாய்ஸ் இன் த வே வி ரியாக்ட். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஒய் நாட், நான் இவ்வளோ மோசமா ரியாக்ட் பண்றேன், அதை ஏன் கொஞ்சம் பெட்டரா என்னால பண்ண முடியாது? எப்படி அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்தியரா நான் வந்து மாத்த முடியாது? அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணேன், இதே எக்ஸர்சைஸ நான் பண்ணும்போது, நான் எப்பவுமே வந்து கோவப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, எல்லார் மேலயும் எரிஞ்சு விழுவேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த மாரி எரிஞ்சு விழுறதோட பெட்டரா நான் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? அப்படிங்கிறது நான் நான் யோசிக்கும்போது, நான் சொல்லிட்டேன், "ஜலீஷ், நீ எப்பலாம் கோவப்படுறியோ, முதல் விஷயம் உன் மைண்ட்ல நீ சொல்லிக்கணும். ஏய், நீ கோவப்படுற, இப்ப எரிஞ்சு விழ போற, எரிஞ்சு விழக்கூடாது." அப்படிங்கிறத மைண்ட்ல நான் சொல்லிக்கணும்னு ட்ரெயின் பண்ணேன். சரி, இப்ப நான் எரிஞ்சு விழக்கூடாது. அப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, என் வாய மூடிக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் கம்முன்னு உட்காரு. முடிஞ்சா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து மெதுவா குடி. இப்படி நான் என் மைண்ட்ல சொல்லிட்டேன். இது சூப்பரா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நல்ல எமோஷனலி இன்டெலிஜென்ட் பீப்பிள், நல்லா ட்ரெயின் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஹேவ் த கேப்பபிலிட்டி ஆஃப் பயங்கர கோவம் வந்தா கூட அத வந்து மனசுல உள்வாங்கிட்டு, இதே மாரி அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு வந்து சிரிச்சு ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிருவாங்க. ஒரு புன்னகை பூப்பாங்க.
அப்போ எதிராளினால அது வந்து செமையா ஹேண்டில் பண்ண முடியுங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த எமோஷனலி இன்டெலிஜென்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க லைஃப்ல உங்க எமோஷன்ஸ நீங்க சூப்பர் டூப்பரா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 2. நம்பர் 3, டிலே யோர் ரெஸ்பான்ஸ். அதாவது உங்களுடைய ரியாக்ஷனை வந்து நீங்க எந்த அளவுக்கு டிலே பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குங்கிறது தான் இந்த பாயிண்ட். எமோஷனலி இன்டெலிஜென்ட் பீப்புள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது எமோஷன்ஸ் வருது, அதுக்கப்புறம் இந்த ரியாக்ட் பண்ண போறாங்க. இந்த 2த்துக்கும் இடையில மேண்டேட்டரி ப்ராசஸா கண்டிப்பா டிலே பண்ணணும்னு அவங்க மனசுல வந்து சொல்லிப்பாங்க. அதே மாரி கரெக்ட்டா பண்ணுவாங்க. அந்த டிலே பண்ணணுங்கிறது வந்து இட் மே பி தேர் இஸ் நோ எக்ஸாக்ட் மினிட்ஸ் ஆர் ஹவர்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். நீங்க என்ன மாரி பண்றீங்க? அது உங்களுக்கு பழக பழக உங்களுக்கே தெரிய வரும். அது எவ்வளோ மினிட்ஸா, ஹவர்ஸா இல்லாட்டி பல நாட்களா அப்படிங்கிறது மாரி. பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம டிலே பண்ணும்போது நம்மளால பெட்டரா ரியாக்ட் பண்ண முடியுங்கிறது தான் எங்க பாயிண்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்திருக்குது. அந்த இமெயில் வந்து உங்கள திட்டி எழுதியிருக்காங்க. நீங்க இது பண்ணல, நீங்க சரியா பண்ணல, நெறைய இது ப்ளேம் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்க பாஸ் கிட்ட இருந்து வந்திருக்கலாம், உங்க சக ஊழியர்ட்ட இருந்து வந்திருக்கலாம், இல்லாட்டி கிளையண்ட் கிட்ட இருந்து கூட வந்திருக்கலாம். அந்த மாரி இமெயில படிச்ச உடனே நேச்சுரலா யாருக்குமே ஃபர்ஸ்ட் அப்செட் ஆகும். கோவம் வரலாம். நம்ம செய்யாததை யாராவது சொல்லிட்டாங்கன்னு நம்மளுக்கு மனசுல தோணலாம். அந்த மாரி இருக்கும்போது நம்மளுக்கு பயங்கர ஹை ஆன் அவர் எமோஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு கோவம் இருக்கும் பயங்கரமா. அந்த மாரி ஒரு கோவத்தோட நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா, அப்படியே சூடா இருக்கும். வி வில் ஃபீல் த ஹீட் ஆக்சுவலா. ஸோ அந்த மாரி மைண்ட வச்சுக்கிட்டு, நீங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா, அந்த இமெயில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 200% அடிச்சு சொல்றேன். உங்க லைஃப்லயே நீங்க எழுதுன மிக மிக மோசமான ஒரு இமெயிலா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா யூ ஆர் மோர் ரியாக்டிவ். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்களும் வந்து அந்த இமெயில வந்து அந்த அதர் பெர்சன் வந்துட்டு அப்யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்துட்டு நீங்க உங்கள பத்தி ரொம்ப டிஃபெண்ட் பண்ணுவீங்க. உங்களால ப்ராப்பரா யோசிக்க முடியாதனால ஏதோ சீக்கிரமா பண்ணணும், சீக்கிரமா பண்ணணுங்கிற ஒரே இன்டென்ஷன்ல நீங்க வந்து அந்த இமெயில ப்ராப்பரா டிராஃப்ட் பண்ணாம அனுப்பிச்சு விட்டுருவீங்க. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க சிச்சுவேஷன் இன்னும் வொர்ஸ் ஆகுறதுக்கு தான் நெறைய சான்சஸ். என் லைஃப்ல நான் இது பண்ணியிருக்கேங்க. இதே தப்ப நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து பட்டுருக்கேன். இந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா, டிலே பண்ணணும் நம்மளுடைய இதுன்னு பண்ணிட்டதுக்கு அப்புறமா, இது வந்து நெறைய விஷயங்கள நான் ரொம்ப பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கேன் என்னோட லைஃப்ல. அஃபிஷியல் லைஃபா இருந்தாலும் சரி, என்னோட பெர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, இந்த பர்ட்டிகுலர் டெக்னிக் டிலே யோர் ரெஸ்பான்ஸ் ஆர் ரியாக்ஷன் டைம் இஸ் அ மேண்டேட்டரி திங்ங்க. ப்ளீஸ் இத வந்து டெஃபினட்டா விட்டுறாதீங்க. நம்பர் 4, பி சோஷியலி அவேர். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பார்த்தோம்? பி செல்ஃப் அவேர்ன்னு பார்த்தோம். அதாவது நம்மளுடைய எமோஷன்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதோடைய ரியாக்ஷன்ஸ், நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் என்ன? அதுக்கப்புறம் நம்ம எப்படி அத பாசிட்டிவா ஆர் ஹெல்தியரா எப்படி மாத்துறது? இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நம்மள பத்தி ஃபுல்லா முடிஞ்சுச்சு. இப்ப அடுத்த ஸ்டேஜ் போறோம். அதாவது நம்மள சுத்தி இருக்கவங்களோட எமோஷன்ஸ எப்படி நம்ம ரீட் பண்றது? அத எப்படி இன்டெலிஜென்ட்டா ப்ராசஸ் பண்றது தான் இங்க பாயிண்ட். இதுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பத்தைஸ். எம்பத்தைஸ்ங்கிறது ஒரு அருமையான ஸ்கில். அப்படின்னா என்னன்னா, அனுதாபப்படுறது. அதாவது இன்னொரு மனுஷனுடைய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளா உள்ள போய் அதே சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு கற்பனை பண்ணிட்டு, அவங்களோட ஃபீலிங்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றது. இதுக்கு பேர் தான் வந்து அனுதாபப்படுறது, எம்பத்தைஸ் பண்றதுங்கிறது. ஓகே. இத வந்து எப்படி நம்ம எம்பத்தைஸ் பண்ணலாம் அப்படின்னா, சில பேர் சொன்னாங்க, "ஜலீஷ் நீங்க சொல்றது புரியுது. ஆனா என்னால அடுத்தவங்களோட கனெக்ட் பண்ண முடியலையே" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, நீங்க ஒரு ஆளோட இன்னொரு பெர்சனோட நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு முன்னாடியோ, இல்லாட்டி ஒரு டிஸ்கஷன் உள்ள போறதுக்கு முன்னாடி, உங்க மைண்ட்ல நீங்க என்ன சொல்லணும்னா, தி அதர் பெர்சன் வேற ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்ட்ட சொல்ல வராரு. நான் ஃபர்ஸ்ட் என்னோட 100% அவருக்காக நான் டெடிகேட் பண்ண போறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அவருடைய ஃபீலிங்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, அவருடைய சிச்சுவேஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இந்த மாரி உங்க மைண்ட ரெடி பண்ணிட்டு நீங்க போகும்போது, உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். உங்களால எம்பத்தைஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். எம்பத்தைஸ் பண்றதுன்னா, எதிராளி சொல்றவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஆமான்னு சொல்றதுக்கு அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. எம்பத்தைஸ் பண்றதுன்னா, அவங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களுடைய சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அர்த்தம். இந்த மாரி நீங்க எம்பத்தைஸ் பண்ணுனீங்கன்னா, என்ன நடக்கும்? வாட் இஸ் அட்வான்டேஜ்? நம்ம ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன்? எப்படி நீங்க எல்லாருக்கும் பிடித்த மனிதரா ஆக முடியும்ன்ட்டு. எக்ஸாக்ட்லி அங்க தான் இங்க இப்போ வரேன். நீங்க இந்த மாரி எம்பத்தைஸ் பண்ணும்போது, தி அதர் பெர்சன்க்கு வந்து என்ன ஆகும்னா, ஜலீஷ் வந்து பாருங்க, என் மேல எவ்வளோ கேர் எடுத்துட்டு,
இப்படி என்கிட்ட வந்து புரிஞ்சுக்கிறாரு, என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாரு அப்படின்ற ஒரு ஒரு உங்க மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ரொம்ப ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா யூ வில் ஹேவ் அன் அமேசிங் ரிலேஷன்ஷிப். இப்படி ஆகும்போது நீங்க அந்த மனுஷருக்கு ரொம்ப பிடித்த மனிதரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த ஸ்டெப்ல நம்ம பண்ண போறது. நம்பர் 5, பி எ குட் லிசனர். நீங்க ஒரு கான்வர்சேஷன்ல ஒருத்தவங்களுக்கு லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆர் யூ ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்வர்சேஷன் ஆர் ஆர் யூ ட்ரைங் டு ஃப்ரேம் யுவர் ரெஸ்பான்சஸ் டு தி கான்வர்சேஷன்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க நினைக்கலாம், ஆமா இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு. பட் தேர் இஸ் a ஹியூஜ் டிஃபரன்ஸ். நம்ம மைண்ட் வந்து அட் அ டைம் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்டில் இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட ஏதாவது பேசுகிறீங்கன்னா உங்களை லிசன் பண்ண முடியும். அந்த ஒரு செகண்டில் அது மட்டும் தான் என்னால் காதில் விட முடியும். அதே டைமில் இன்னொருத்தர் பேசுறது நான் டைப் பண்ணேன்னா கேட்க முடியாது என்னால். ஏதாவது ஒன்று தான் என்னால் இது பண்ண முடியும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் கவனிச்சிட்டீங்க அவங்க எதிர்க்க பர்சன் சொல்கிறத. 30 செகண்ட்ஸ் கவனிச்சதை வச்சு அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இதுக்கு என்ன நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஒரு அடுத்த 10 செகண்ட்ஸுக்கு யோசிக்கும் போது அந்த 10 செகண்ட்ஸ் அந்த இருக்க பர்சன் சொன்ன விஷயத்தை கம்ப்ளீட்டாக நம்ம மைண்டு எடுத்துக்க முடியாது. திஸ் இஸ் பீன் ப்ரூவன் மெடிக்கலி, சயின்டிஃபிக்கலி ஆல்சோ. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்டையர் கான்வர்சேஷன் முடியும் போது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த குவாலிட்டி ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்டாக ஒரு டீக்ரேடட் குவாலிட்டியாக இருக்கும். ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோம். இந்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா அந்த ரெஸ்பான்ஸும் பயங்கர இன்எஃபெக்டிவாக இருக்கும். எமோஷனலி இன்டெலிஜென்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க எப்பயாவது லிசன் பண்ணணும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்க மைண்டை பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவாக அந்த அதர் பர்சனுக்காக அவங்களை டெடிகேட் பண்ணிப்பாங்க. எந்த தாட்ஸுமே மைண்டில் விட மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க ஏதாவது அந்த மாதிரி தாட்ஸ் வந்து மிஸ் பண்ணால் கூட உடனே என்ன பண்ணுவாங்க, சாரி கேன் யூ ஜஸ்ட் ரிப்பீட் த லாஸ்ட் திங், அது ஐ மிஸ்ட் இட் அப்படின்னு ஓப்பனாக சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிடுவாங்க. ஸோ தே வில் மேக் ஷுர் தட் தே ஹாவ் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். இது முடிச்சதுக்கு அப்புறமா தே வில் ரெஸ்பாண்ட் பேக். அந்த ரெஸ்பான்ஸ் இஸ் கோயிங் டு பி ஹைலி எஃபெக்டிவ். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் அதர் பர்சன் வில் இம்ப்ரூவ். அந்த அதர் பர்சனுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என் லைஃப்பில் நான் இதை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுறேன். இட் இஸ் கிவிங் மீ ஃபினாமினல் ரிசல்ட்ஸ். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை நம்பிக்கையோட கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பர் டூப்பர் எமோஷனல் இன்டெலிஜென்ட் பர்சனாக கண்டிப்பாக ஆயிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட கண்டினியூஷனா நான் பார்ட் 2 வீடியோ ஷேர் பண்ண போறேன். அதுலயும் நீங்க எமோஷனலி இன்டெலிஜென்ட் பர்சனா ஆகிறதுக்கு உண்டான பவர்ஃபுல் ஹேக்ஸ், டெக்னிக்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். Stay tuned. This is Jalish Rahman signing off. Until I see you in my next video. God bless you all.